இந்தியாவின் தேசிய விமான நிறுவனம் ஏர் இந்தியா தொடர்பான தகவல் ஒன்று விமானத்துறை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக ஏர் இந்தியா நிர்வாகமோ இந்திய அரசோ அல்லது இந்திய புலனாய்வு அமைப்பான CBIயோ இதுவரை வாய் திறந்து எதுவும் கூறவில்லை. இந்த சம்பவம் கரிபியன் நாடு ஒன்றுடன் தொடர்புடையது என்றுதான் தகவல் வெளியானது. இது தொடர்பாக நாம் கரிபியன் நாடுகளில் உள்ள எமது தொடர்புகள் மூலம் சில விவரங்களை பெற்றோம். அதை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்காக இந்த காணொளியில் தருகிறோம். முதலில் ஏர் இந்தியாவுடன் தொடர்புடைய அந்த தகவல் என்ன என்பதை கூறிவிடுகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 27ஆம் தேதி இந்தியாவின் பிரதான ஆங்கில பத்திரிகைகளில் ஒன்று வெளியிட்ட தகவல் அது. அந்த தகவலின்படி ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 787 ரக விமானம் ஒன்று டெல்லியிலிருந்து பயணிகள் யாரும் இல்லாமல் 13 பேருடன் புறப்பட்டு சென்றது. அந்த 13 பேரில் 3 பிரதான விமானிகளும் 3 துணை விமானிகளுமாக 6 விமானிகளும் அடங்குவார்கள். இந்த 3 செட் விமானிகளும் விமானத்தை மாறி மாறி இயக்கி 15 to 17 மணி நேரம் வரை பறந்து கரிபியன் நாடு ஒன்றுக்கு செல்வதுதான் திட்டம் என கூறப்பட்டது. விமானம் போய் இறங்க வேண்டிய விமான நிலையம் போர்ட் ஆஃப் ஸ்பெயின். போர்ட் ஆஃப் ஸ்பெயின் விமான நிலையம் கரிபியன் தீவுகளில் ஒன்றான ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவின் தலைநகரில் உள்ளது. எதற்காக இந்த விமானம் அங்கே போகிறது என்றால், இந்தியாவில் வங்கி மோசடி மற்றும் பொருளாதார குற்றத்துக்காக தேடப்பட்டு வரும் ஒரு நபரை அங்கிருந்து அழைத்து வருவதற்காக. பொதுவாகவே ஏர் இந்தியாவின் 787 ரக விமானங்கள் நடுத்தர அளவான தொலைவுக்கு பறப்பதற்கே பயன்படுத்தப்படுவது வழக்கம். ஆனால் டெல்லியிலிருந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயின் வரை நேரடியாக இயக்கப்படும் விமான ரூட்டை ULR, தட்ஸ் அல்ட்ரா லாங் ரேஞ்ச் ரூட் என்று அழைப்பார்கள். அப்படியான தொலைவுக்கு நடுத்தர தொலைவு பறக்கும் விமானத்தை பயன்படுத்தும் போது இந்திய விமான கட்டுப்பாட்டு கழகத்திடம் அனுமதி பெற வேண்டும். ஏர் இந்தியா நிர்வாகம் அந்த அனுமதியை பெற்றபோது இந்த விவரங்களை தாம் தெரிந்து கொண்டதாக அந்த ஆங்கில பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேல் எந்த விவரத்தையும் அந்த பத்திரிகை வெளியிடவில்லை. ஏர் இந்தியாவின் விமானம் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டுக்கு சென்று எந்த பொருளாதார குற்றவாளியை அழைத்து வரப்போகிறார்கள் என்ற விவரத்தையும் அந்த பத்திரிகை வெளியிடவில்லை. இந்த தகவல் எமக்கு கிடைத்த போது எமது தொடர்புகள் மூலம் சில விவரங்களை திரட்டினோம். இந்தியாவில் வங்கி மோசடி உட்பட பொருளாதார குற்றங்களை செய்த நபர்கள் சிலர் கரிபியன் நாடுகளில் வசிக்கிறார்கள் என்பது உண்மைதான். அவர்களை எப்படியாவது இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற முயற்சியில் இந்திய புலனாய்வுத்துறை CBI ஈடுபடுகிறது என்பது கூட உண்மைதான். இந்த ஆங்கில பத்திரிகை பெயர் குறிப்பிடாமல் பொருளாதார குற்றவாளி என குறிப்பிட்ட நபர் மேகுல் சாக்சி என்பதை அறிந்து கொண்டோம். அவர் கரிபியன் நாடு ஒன்றில் வசிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஆங்கில பத்திரிகை வெளியிட்ட தகவலில் குறிப்பிட்ட ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாடு அல்ல அவர் வசிக்கும் நாடு. அதற்கு அருகிலுள்ள மற்றொரு நாடான ஆன்டிகுவாவில் அவர் வசிக்கிறார். மேகுல் சாக்சி இந்தியாவில் வசித்த போது நகை மற்றும் வைர வர்த்தகத்தில் ஈடுபட்டவர். கீதாஞ்சலி குரூப் என்ற பெயரில் இந்தியா முழுவதிலும் நகை கடைகள் இவரது நிறுவனத்துக்கு சொந்தமாக உள்ளன. இவரது பல கோடி ரூபாய் வர்த்தகத்தை காட்டி இந்திய வங்கிகளிடம் பல கோடி ரூபாய் கடன் வாங்கினார். இவருக்கு கடன் கொடுத்த முக்கிய வங்கி இந்தியாவின் 2வது பெரிய தேசிய வங்கியான பஞ்சாப் தேசிய வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க். கடன் வாங்கிய பின் விஜய் மல்லையா போல இவரும் பணத்துடன் வெளியே பறந்து விட்டார். விஜய் மல்லையா பிரிட்டனில் போய் சிக்கிக் கொண்டதைப் போல அல்லாமல் இவர் எங்கே போவது என்று முன்கூட்டியே திட்டமிட்டு போயிறங்கிய நாடுதான் ஆன்டிகுவா. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளிநாடு ஒன்றில் பணம் முதலீடு செய்வதன் மூலம் சில நாடுகளில் பிரஜா உரிமை பெறலாம் என்ற விவரங்களை நாம் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த காணொளியில் குறைந்த முதலீட்டில் பிரஜா உரிமை பெற வேண்டுமென்றால் கரிபியன் நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாம் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? அப்படி பிரஜா உரிமை கொடுக்கும் நாடுகளில் ஒன்று ஆன்டிகுவா. பஞ்சாப் தேசிய வங்கியில் சுமார் $2 பில்லியன் மதிப்பில் கடன் எடுத்துக்கொண்டு சென்ற மேகுல் சாக்சி வெறும் $2 லட்சம் முதலீடு செய்ததன் மூலம் ஆன்டிகுவா நாட்டில் பிரஜா உரிமை பெற்றுவிட்டார். நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொளியில் இந்திய பிரஜை ஒருவர் வெளிநாட்டு பிரஜா உரிமை கிடைத்தவுடன் உடனடியாகவே அவரது இந்திய பிரஜா உரிமையை இழந்து விடுவார் என நாம் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? இவருக்கும் அதுதான் நடந்தது. அவர் விரும்பியதும் அதைத்தான். ஆன்டிகுவா நாட்டில் இந்திய தூதரகம் கிடையாது. அருகிலுள்ள கயானா நாட்டில் இந்திய தூதரகம் உள்ளது. இவர் தமது ஆன்டிகுவா பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கயானா நாட்டுக்கு சென்று அங்கிருந்த இந்திய தூதரகத்தில் இந்தாருங்கள் உங்கள் இந்திய பாஸ்போர்ட், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு ஆன்டிகுவா திரும்பி அங்கு வசிக்கிறார். இப்போது அவருக்கு ஆன்டிகுவா பிரஜா உரிமை மட்டுமே உள்ளது.
இந்தியாவில் வங்கி மோசடி உட்பட பல பொருளாதார குற்றங்களுக்காக இந்திய நீதிமன்றத்தால் இவர் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் தேசிய வங்கியில் மட்டும் 2 பில்லியன், கவனியுங்கள் மில்லியன் அல்ல பில்லியன் டாலர் கடன் எடுத்த மேகுல் சோக்சி பங்குச்சந்தை மோசடி, பணச்சுழற்சி மோசடி என பல மோசடிகள் தொடர்பாக மேலும் சில மில்லியன் டாலர் மோசடி செய்தார் என்று இந்தியாவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவரது சொத்துக்கள் என சில சொத்துக்கள் இந்தியாவில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. அந்த சொத்துக்களில் இந்தியாவின் பல நகரங்களில் 231 ஏக்கர் நிலமும் அடக்கம். ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரியுமா? மேகுல் சோக்சியின் பெயரிலிருந்து முடக்கப்பட்ட நிலங்களில் ஒன்று தமிழகத்தின் விழுப்புரம் நகரில் உள்ளது. இவரை இந்தியாவுக்கு அனுப்புவது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சு சில முயற்சிகளை செய்தது. அவரது ஆன்டிகுவா பிரஜா உரிமையை மீளப்பெறுமாறு இந்திய அரசின் சார்பில் கோரிக்கை விடப்பட்டது. அதற்கு ஆன்டிகுவா அரசு, அவர் தமது இந்திய பிரஜா உரிமையை ஏற்கனவே இழந்துவிட்டார், இப்போது நாம் ஆன்டிகுவா பிரஜா உரிமையையும் பறித்துவிட்டால் அவர் நாடற்ற பிரஜையாகிவிடுவார், இதை நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என கையை விரித்து விட்டார்கள். இந்த நபரை அழைத்து வரத்தான் ஏர் இந்தியாவின் 787 ரக விமானம் கரிபியன் நாடு வரை செல்லப் போகிறது என்பதே ஆங்கில பத்திரிகையில் வெளியான தகவல். ஒரு விதத்தில் சொன்னால் அவராக விரும்பி வந்து ஏர் இந்தியா விமானத்தில் ஏறினால்தான் அவரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல முடியும். அப்படியுள்ளது ஆன்டிகுவா நாட்டின் சட்டம்.